This video is sponsored by BuyMote eShopping, one of the online shopping app. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பதான் நம்ம காணொளியை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். மனித வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் இனிமையும் துரோகமும் கலந்த சங்கமம். நம்மை சுற்றி பலர் இருப்பார்கள். அவர்களில் சிலர் நம்மை மனதார நேசிக்கிறார்கள். சிலர் நம்மை பயன்படுத்தும் பொருளாகவே பார்க்கிறார்கள். உண்மையான நட்பு வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடியது. போலியான நட்பு நம்மை உள்ளிருந்து அழிக்கக்கூடியது. எனவே உங்களுடன் பழகும் ஒருவர் உண்மையானவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். அதற்கான அறிகுறிகளை இப்பொழுது பார்க்கலாம். 1. நேரத்தில் தெரியும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. உண்மையானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், வறுமை, வெற்றி என எதுவாக இருந்தாலும் அருகில் இருப்பார்கள். அவர்கள் நேரத்தில் தோன்றுவார்கள். ஆனால் போலியானவர்கள் வெறும் தேவைக்கே வருவார்கள். உங்கள் வெற்றியை மட்டுமே அனுபவிக்க விரும்புவார்கள். நம்மை தேவைப்படும் தருணங்களில் தவிர்ப்பார்கள். அறிகுறி: நீங்கள் சிரிக்கும் போது மட்டும் அருகில் இருப்பவர்கள் நீங்கள் அழும்போது காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் போலியான நட்புகளின் பிரதிநிதிகள். 2. உங்கள் நலனுக்காக சிந்திப்பார்களா? உண்மையானவர்கள் உங்களின் நலனை விரும்புகிறார்கள். அவர்கள் கடுமையான சத்தியங்களையும் சொல்ல தயங்க மாட்டார்கள். நீங்கள் தவறான வழியில் சென்றால் காயப்படுத்தும் பேச்சாலும் உங்களை திருத்த முயற்சி செய்வார்கள். அறிகுறி: ஒருவர் உங்கள் தவறை திருத்தாமல் அதில் ஆர்வமின்றி புன்னகையுடன் பார்ப்பாரானால் அவர் உங்கள் நலனில் அக்கறை இல்லாதவர் என்று அர்த்தம். 3. பின்னால் பேசுகிறார்களா? ஒரு உண்மையான நபர் உங்கள் குறைகளை நேரில் சொல்லுவார். ஆனால் போலியானவர் உங்கள் முகத்தில் இனிமையாக பேசுவார். பின்னால் உங்கள் மீது தவறான கருத்துக்களை பரப்புவார். இது மிகுந்த ஆபத்தானது. மற்ற நபர்களிடம் உங்களை பற்றி பேசும் விதத்தை கவனியுங்கள். பின்னால் பேசுபவர்களை நீண்ட நேரம் ஒளித்து வைத்திருக்க முடியாது. 4. ஈர்ப்பு உள்ளதா, பயன் உள்ளதா? உங்களிடம் அவர்கள் பழகுவதில் உண்மையான ஈர்ப்பா இல்லையெனில் பயன்தான் காரணமா என்பதை பாருங்கள். அவர்கள் உங்களிடம் எதையாவது எடுப்பதற்காகத்தான் பழகுகிறார்களா? உங்கள் அருகில் இருப்பவர் பல நாட்கள் பழகி ஒவ்வொரு முறையும் தேவையொன்றை கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, உங்கள் வசதிதான் முக்கியம் என்று அர்த்தம். 5. உங்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு சந்தோஷமா, பொறாமையா? உங்கள் முன்னேற்றம் உண்மையானவர்களுக்கு பெருமை தரும். போலியானவர்களுக்கு அதுவே பொறாமையை உண்டாக்கும். அவர்கள் வெளிப்படையாக கூற மாட்டார்கள், ஆனால் நசுக்கி வாழ்த்துவர் அல்லது உங்கள் வெற்றியை இழிவுபடுத்துவர். 6. உங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக ஆலோசனை தருகிறார்களா? உண்மையானவர்கள் உங்கள் முடிவுகளில் நேர்மையான ஆலோசனையை தருவார்கள். ஆனால் போலியானவர்கள் உங்கள் பேச்சுக்கு அப்படியே நட என்று சொல்லிவிட்டு தவறுகளாகிவிட்டதும் விலகி நிற்பார்கள். அறிகுறி: ஒவ்வொரு ஆலோசனைகளையும் உங்கள் நன்மைக்காக அல்லாமல் அவர்களின் சூழ்நிலைக்கேற்ப சொல்லுபவர்களை கவனியுங்கள். 7. பகிர்வு மற்றும் மனநிறைவு. உண்மையான நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையை உங்களுடன் பகிர்வார்கள். உங்கள் மனதையும் கேட்க விரும்புவார்கள். போலியானவர்கள் தங்களின் வாழ்க்கையை முழுமையாக மூடி வைத்து கொண்டு உங்கள் விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அறிகுறி: ஒருவர் உங்களிடம் அனைத்தையும் கேட்க ஆனால் தங்களை பற்றி எதையும் பகிரவில்லை என்றால் அது எச்சரிக்கையான விஷயம். 8. உங்கள் வரம்புகளை மதிக்கிறார்களா? உண்மையானவர்கள் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை, தேவைகளை மதிப்பார்கள். போலியானவர்கள் தங்களை முன்னிறுத்தி உங்கள் வரம்புகளை மீறுகிறார்கள். அறிகுறி: நீங்கள் ஒன்றை இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறகும் அதை மீற வைக்க முயற்சித்தால் அவர்கள் உங்கள் உண்மையான நலனில் அக்கறையற்றவர்கள் என்று அர்த்தம். 9. ஒரே நிலைத்தன்மையா அல்லது உறவா? ஒரு உண்மையான நட்பு நிலைத்திருக்கும். மனம் மாறாமல், காலம் மாறாமல் நெருக்கமாக இருக்கும். போலியான உறவுகள் கால தாமதமாக தொலைவாகும்.
அவர்கள் தேவை முடிந்தவுடன் வேறு முகம் ஒன்றை காட்டுவார்கள். அறிகுறி: ஒரே நபர் ஒரு நாளில் 2 விதமான முகங்களை காட்டுவதை நீங்கள் காண்கிறீர்களா? அதுவே போலித்தனத்தின் சான்று. 10. உங்களை உங்கள் போக்கில் இருக்க விடுகிறார்களா? உண்மையான ஒருவர் உங்கள் இயல்பை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் உங்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை. போலியானவர்கள் தங்களை சந்தோஷமாக்கும் விதத்தில் மட்டுமே நீங்கள் இருக்க விரும்புவார்கள். அறிகுறி: உங்களை யாராவது மாறு மாறு என்று கட்டாயப்படுத்துகிறார்களா? உங்கள் இயல்பு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்களா? அவர்களுடன் உங்கள் உண்மையான முகம் இல்லாமல் நடிக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த உறவு போலித்தானே. 11. மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்களா? ஒருவருடன் பழகும்போது உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறதா, இல்லையெனில் உளவியல் அழுத்தம் ஏற்படுகிறதா என்று கவனிக்கவும். அறிகுறி: ஒருவரிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் மனம் முறிந்து விடுகிறீர்கள் என்றால் அவர்களுடன் தொடர வேண்டியதில்லை. 12. விமர்சனத்தில் பொறுமையா கோபமா? உண்மையானவர்கள் விமர்சனத்தை பொறுமையாக ஏற்கிறார்கள். அது அவர்களின் மனதளவிலான உறுதியை காட்டும். போலியானவர்கள் சிறிய விமர்சனத்திற்கே கோபப்படுவார்கள். காரணம், அவர்கள் மெய்மையை ஏற்க தயங்குகிறார்கள். 13. அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தூண்டுதலா தடையா? உண்மையானவர்கள் உங்களை மேலே உயரச் செய்ய முயற்சிப்பார்கள். உங்கள் கனவுகளை ஊக்குவிப்பார்கள். போலியானவர்கள் உங்கள் வளர்ச்சியை அவர்களது முக்கியத்துவத்தை குறைக்கும் என எண்ணி அதை தடுக்க முயற்சிப்பார்கள். அறிகுறி: ஒருவர் உங்களிடம் அதை விட்டுவிடு, உன்னால் முடியாது என்று சொல்லுகிறாரா? அதுவே உங்களை கீழே இழுக்கும் முயற்சி. தீர்மானிக்க வேண்டிய தருணம். இப்போதெல்லாம் போலி நட்புகள் முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் அதிகமாகிறது. உண்மையான உறவுகள் தங்களின் நேரத்தை உங்களுக்காக செலவிடுவார்கள். அவர்கள் பாசமும் பரிவும் காட்டுகிறார்கள். நம்மை பாதுகாக்கும் வெளிச்சமாக இருப்பவர்கள், நம்மை பயன்படுத்தும் நிழல் அல்ல. ஆகவே உண்மையான நட்பு என்பது பரிசளிக்கப்பட வேண்டிய வரப்பிரசாதம். ஆனால் அந்த நட்பு போலியாக இருந்தால் அது நம்மை உள்ளிருந்து அழிக்கும் நச்சாக மாறும். இந்த காணொளி வழங்கிய அறிகுறிகளை வைத்து உங்கள் வாழ்வில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை நுண்ணறிவுடன் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை உண்மையான உறவுகளால் செழிக்க செய்யுங்கள். போலியான உறவுகளை தவிருங்கள். உங்கள் மன நிம்மதி உங்கள் முதல் முன்னுரிமை ஆகட்டும். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.